எங்களுடைய தாரக மந்திரம் என்ன அப்படின்னா 100% ஷார்ட்கட், 99% நோ ஃபார்முலா. திஸ் இஸ் எங்களுடைய தாரக மந்திரம். அந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறோம். பார்த்தவொடனே ஆன்சர் சொல்ல முடியும். மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஆப்டிடியூடில் வந்து பார்த்தவொடனே ஆன்சர் சொல்லணும். சில பேர்லாம் ஷார்ட்கட்டுக்கு ஃபார்முலா போட்டிருப்பாங்க, ஷார்ட்கட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா விடுவாங்க. இந்த ஆவரேஜ் அப்பா ஒரு 5 ஃபார்முலா வச்சுக்க, இதுதான் ஷார்ட்கட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவை கிடையாது. மைண்டில் மட்டும் பார்த்தா போதும், ஆன்சர் சொல்லிடலாம். சார் நான் 100க்கு 100 மார்க்குமே நான் ஷார்ட்கட்டாக சார்? கண்டிப்பாக ஷார்ட்கட் இருக்குது சார். நான் என்ன சொல்லுவேன்னாக்க, ஷார்ட்கட் இருக்குது, அதே நேரத்தில் எழுதாமல் சொல்ல தெரியணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கணக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா எழுதாமல் ஆன்சர் இது ஆன்சர் அப்படின்னு சொல்ல தெரியணும். சார் எல்லா கணக்குமே செஞ்சிருமா அப்படின்னா அதுவும் தேவையில்லை. ஒரு 30 கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கிறோமே, அதில் ஒரு 10 to 15 கொஷினை எழுதாமல் சொல்லுங்கள் போதும். மீதி 15 கொஷினை ஒரு ஷார்ட்கட்டில் ஒரு வித்தின் ஒரு ஸ்டெப்ஸோ 2 ஸ்டெப்பில் சொல்லுங்கள் போதும். 100க்கு 100% எழுதாமல் சொல்லணுமா அப்படின்னு சொல்லாத. ஆனால் ஒரு 15-30க்கு 50% தான் சம். பாதிக்கு பாதி சம்மாச்சும் நீங்கள் ரீட் பண்ண ஆன்சர் சொல்ல தெரியாது. அந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்கட் படிக்கணும். ஷார்ட்கட் சொன்னால் எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் ஃபார்ம் நம்ம நம்பர் பண்ணி எழுதக்கூடாது. அதுக்கு பேர் ஷார்ட்கட் கிடையாது. நீங்கள் எப்போ வேகமாக சொல்கிறீங்களோ அப்போதான் உங்களால் ஜெயிக்க முடியும். அதனால் நான் வந்து என்ன செய்யணும்னாக்க, ஷார்ட்கட் வித் ட்ரிக்ஸ் கான்செப்டில் ஆப்டிடியூட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எங்களுடைய இன்ஸ்டியூட் வந்து எய்ம் கெரியர் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா மதுரையில் மட்டும் இருக்குது. நியர் அம்பியா தேட்டர், அண்ணா நகர், மதுரை. இது என்னுடைய ஃபோன் நம்பர். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம். சில பேர் சார் நான் டிகிரி முடிக்க போகிறேன், அடுத்து நான் என்ன பண்ணலாம் இருக்கேன்னு நினச்சாலும் நீங்கள் நேரடியாக வாங்க, இலவசமாகவே ஆலோசனை செய்வோம். இந்த ஆலோசனை இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாம் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி, இது பாசிட்டிவ், இப்படி போனால் இங்கே இப்படி இருக்கும், இங்கே போனால் இப்படி இருக்குன்னு அது உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய வழிகாட்டுவோம். அதில் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். தாராளமாக ஃபோன்லேயே தாராளமாக கேட்கலாம். நீங்கள் வந்து உள்ளூராக இருந்தால் நேரடியாக வாங்க, இல்லை வெளியூர் சார் அப்படின்னா வர வேண்டிய அவசியம் கிடையாது. தாராளமாக இந்த ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி நான் என்ன செய்கிறேன்னு கேட்கலாம். அதனால் மாணவ மாணவிகளே, தமிழக மாணவ மாணவிகளே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர்ட்டு சொல்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வழிகள் தெரியாமல் திரிகிறீங்களே அப்படின்னு எனக்கு அவ்வளோ ஆதங்கமாக இருக்குது. உங்களால் வழிகள் தெரியலை, கஷ்டமாக இருக்குது. அதனால் இனிமேலாச்சும் நீங்கள் என்ன செய்யணாங்க, என்ன வழியில் போகலாம் அப்படின்னு தேர்ந்தெடுங்க. எப்போவுமே நான் சொல்கிறதா, எங்கள் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணும்போதும் சரி, இல்லை வேறு எந்த இன்ஸ்டியூட்டுக்கு போய் ஜாயின் பண்ணாலும் சரி, எங்கேயாவது ஜாயின் பண்ணுங்க. ஆனால் அந்த இன்ஸ்டியூட் வந்து உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம்.